Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே மின்சாரம் தாக்கி இளைஞர் பலியாகியிருக்கிறார். அது தொடர்பான பதைப்பதைக்க வைக்கும் அந்த சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முருகானந்தம். முருகானந்தம், வணக்கம். இந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார். அந்த மின்சாரம் எப்படி தாக்கப்பட்டது, அது தொடர்பான விவரங்கள்? வணக்கம் பிரியங்கா. ஈரோடு மாவட்டம் தாளவாடி அருகே தர்மாபுரம் கிராமத்தில் தனியார் சொகுசு விடுதி ஒன்று செயல்பட்டு வருகிறது. நிலையில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதியை சேர்ந்த தீபக் குமார், அதாவது வயது 29, அந்த இளைஞர் ரியல் எஸ்டேட் மற்றும் ஆட்டோ கன்சல்டிங் வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் கோடை விடுமுறையை கழிப்பதற்காக நேற்று வந்த நண்பர்களுடன் வந்த தீபக் குமார் தனியார் சொகுசு விடுதியில் தங்கி இருக்கிறார். அப்போது நேற்று இரவு துணிக்காய வைப்பதற்காக சென்ற போது அந்த கம்பியில் எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து அவர் உயிரிழந்தார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் அவரை உடனடியாக பாதுகாப்பான முறையில் மீட்டு அருகில் உள்ள தாளவாடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் மின்சாரம் தாக்கிய சில நிமிடங்களில் தீபக் குமார் இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். அவரது நண்பர்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தாளவாடி காவல்துறையினர் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் அந்த இளைஞர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. துணி காய வைக்கும் கம்பியானது தென்னை மரத்தில் கட்டப்பட்டுள்ளது. அந்த தென்னை மரத்தில் மின் வயர் ஒன்று சுருட்டி கட்டி வைக்கப்பட்டுள்ளதால் அதிலிருந்து மின்கசிவு ஏற்பட்டு மின்சாரம் பாய்ந்து இளைஞர் இறந்துள்ளது தெரிய வருகிறது. மேலும் இது குறித்து தாளவாடி காவல்துறையினர் தற்போது வழக்கு பதிவு செய்து அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி முருகானந்தம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.